காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என்னை நேசிக்கிறாயா என்ற கேள்விக்கு உன் பதில் என்ன? ஆண்டவரே, நான் அதை வெறுத்து விட்டேன், இதை விட்டு விட்டேன். உமது வேலை செய்ய இரவு பகலாக ஓடுகிறேன், உபவாசம் செய்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், தான தர்மம் செய்கிறேன் என்கிறாய். முதலாவது மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொள். என் சுவிசேஷத்தின் நற்செய்தி உனக்கு விளங்க வேண்டும். ஆவியானவர் உன் கண்களை திறக்க வேண்டிக்கொள். குற்றமற்றதும் மாசில்லாததுமான சிந்தப்பட்ட என் திரு இரத்தம் உன் பாவங்களை கழுவட்டும். நீ மனம் திரும்ப வேண்டும், நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். இது ஒரு நிச்சயமான மாற்றம். இதனை அடுத்து உன் வாழ்க்கை ஒரு வெற்றியாக மாறுகிறது. பாவத்தின் பிடியிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் பகிரங்கமாக ஒரு விடுதலை உனக்கு கிடைக்கிறது. ஆவியானவர் உன்னில் தங்கி உன்னை வழிநடத்துவதை உன்னால் காண முடிகிறது. ஒவ்வொரு நாளும் புதிய பாதைகள். நான் திரும்ப வரும்போது என்னுடைய சாயலில் நீ காணப்பட வேண்டும். மறுரூபமாகுதல் படிப்படியாக நடைபெறுகிறது. இருள் நீங்கி போகிறது. வெளிச்சமான பாதை எல்லாம் புதிதாயின. இப்பொழுது உன் மனதில் சந்தேகமில்லை. தினம் தினம் விசுவாசத்தில் நீ வளரும்போது உன் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியின் மகிழ்ச்சியும் தேவ ஆறுதலும் நிறைந்து பெருக்கெடுத்து ஓடுகின்றன. இப்பொழுது நீ தேவனாகிய என் கரத்தில் ஒரு ஒப்படைக்கப்பட்ட பாத்திரம். சித்தம் என்று ஒப்பு கொடுத்து விடு. எனக்கு உண்மையான ஆட்கள் தேவைப்படுகிறது. உண்மையான அன்புடனும் கரிசனையுடனும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக.